உங்கள் யாருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே நாம் ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் இந்த புது சிஸ்டனுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம தியானிச்சு கொண்டு வரோம். போன வாரம் நம்முடைய அன்பு சோதனை சொந்தமாக நம்ம போன வாரம் அறிமுக வகுப்பு நம்ம பார்த்துக்கிறோம். அதோடைய தொடர்ச்சியை நம்ம இந்த வாரம் நம்ம முதல் வகுப்பாக நம்ம வந்து பார்க்கணும். பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சில விஷயங்கள், போன வாரம் பாடத்திலிருந்து அநேக கேள்விகள், சில முக்கியமான கேள்விகள் கூட சகோதர சகோதரிகள் முன்னிச்சிருந்தீங்க தனிப்பட்ட முறையில். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் சரியாக பதில் கொடுத்துருப்பேன்னு நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு சில கேள்விகளை வந்து நான் இங்கே சொல்ல வேண்டியது இருக்கு. கட்டாயமாக வந்து இந்த பாடங்கள் அப்படித்தான் இருக்கு. போன வாரம் எடுத்த ஒரு காரியத்தில் வந்து அந்த நித்திய ஜீவன் குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக பிரதர் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இன்னும் வரக்கூடிய பாடங்களில் அது ரொம்ப டீட்டெயிலாக வருங்க. அறிமுகம் மாத்திரம்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எப்படி நித்திய ஜீவன் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத அது ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்கும்போது, அது மரணம் இந்த பூமியை விட்டு போகணும். அந்த மரணம் எப்படி இந்த பூமி விட்டு போகும் அப்படின்னு சொன்னால், பாவம் போயிடுச்சுன்னா மரணம் போயிடும். பாவம் இருக்கிற வரைக்கும் மரணம் இருக்கு. அப்போ சாவுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் இந்த இரண்டாம் உலகத்தில் நிறைஞ்சிருக்கு, சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கு. இப்போ இந்த மரணம் சம்பவிக்காம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நித்திய ஜீவன். அதுக்கு அருமையான ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நினைவுபடுத்திடுறேன். இப்போ நம்ம யாராவது மரணத்துக்குள்ள போகாம இருக்க முடியுமா? கேள்வி என்ன அப்படின்னா, நான் சாகவே மாட்டேன் அப்படி சொல்ல முடியுமா? எனக்கு சாவு வேண்டாம் அப்படின்னு நாம வந்து விருப்பம் பண்ணலாம். ஐயோ, எனக்கு சாகிறதுக்கெல்லாம் எனக்கு ஆசை இல்லை, நான் வாழணும் அப்படின்னு எண்ணம் இருக்கலாம். ஆனா முடியுமா? சரி, பெரிய ஹாஸ்பிட்டல்ல பயங்கரமான பெரிய நல்லா படிச்ச ஒரு டாக்டரை வச்சு உங்க உயிரை காப்பாற்றினாலும் நீங்க எவ்வளவு சவால் பண்ணுவீங்க? இப்போ போகிற உயிரை ஒரு 5 வருஷம் தள்ளி போடலாம், சரிங்களா? அவ்வளவு. அப்ப என்னன்னா, எப்படியாவது நம்ம செத்து தான் தீர்வோம். கட்டாயமா சாவு, யார் தடுத்தாலும் சாவு உறுதி. இதுதான் ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது, அது ஆதாமின் நிமித்தமா வந்த பாவம் இந்த பூமியில பெருகி இருக்கு. அந்த பாவம் போகணும் அப்படின்னு சொன்னா இது கட்டாயம் ஒவ்வொருவரும் ஒரு முறை மறைச்சு தான் ஆகும். திரும்ப உயிர்த்தெழுதல், அது கிறிஸ்துக்குள் எல்லோரும் வருவாங்க. அது எப்படின்னா, எனக்கு வந்து திரும்ப உயிரோடு வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படி சாகிறது நம்ம தடுக்க முடியாதோ, அதே மாதிரி நம்ம உயிரோடு இருக்கிறதும் தடுக்க முடியாது. கரெக்டுங்களா? எனக்கு நான் போதும், வாழ்ந்த வரைக்கும் போதும், நான் உனக்கு உயிர்த்தல் வந்து நான் என்ன சாதிக்க போறேன் அப்படின்ற எண்ணங்களும் நமக்குள்ள இருக்கலாம். ஆனா தேவனுடைய திட்டம் அப்படி இல்லை, வேத வசனங்களும் அப்படி சொல்லுது. சரிங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு கேள்வி, அதாவது போன வாரம் எடுத்ததுல இது ஒரு பிரதான கேள்வியெல்லாம் அநேகர் கேட்டிருந்ததுனால இதை திரும்ப நான் பார்த்துட்டேன். சரிங்க, இப்போ நாம் இந்த புது சிருஷ்டியுடைய காரியங்கள் அப்படி பார்க்கும்போது, போன வாரம் பார்த்ததுல புது சிருஷ்டினா என்ன அப்படின் போது, அது ஒரு சிந்தை. இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை இன்னைக்கு அவருடைய மனவாட்டி வகுப்பாராக இருக்கக்கூடிய அவர் சரீர அங்கங்களுக்கு கொடுக்கப்படுது. உடன்படிக்கையிலிருந்து, ஞானஸ்தான உடன்படிக்கையிலிருந்து அது புது சிருஷ்டி. அது சிந்தை. நீங்க கண்ணுக்கு புலப்படாது, நீங்க கண்ணால பார்க்க முடியாது, அது உணரத்தான் முடியும். அது ஒரு சிந்தை, மைண்ட். அதை நீங்க பரிசுத்தமா வச்சுக்கணும், காத்துக்கொள்ளணும். அந்த எண்ணங்களையும் அந்த சிந்தனைகளையும் நீங்க பலப்படுத்தணும். அதான் பலியின் ஜீவியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அநேக வசனங்கள் நமக்கு அதுக்கு குறித்து நம்ம பார்த்துருந்தோம். அது ரொம்ப முக்கியமானது என்ன, இது எப்ப இருந்ததுன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்ப புது சிருஷ்டி அப்படிங்கிற விஷயம் நமக்கு எப்ப கிடைக்குதுன்னா, எப்ப நம்ம உடன்படிக்கை செய்யறோமோ அப்ப இருந்து நம்ம புது சிருஷ்டி சொல்றோம். அதுக்கு முன்னாடி சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை. இந்த புது சிருஷ்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அது தேவன் சிருஷ்டிக்கப்பட்ட சாயலை தரிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதான் வந்து நம்ம பார்த்தோம். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புது சிருஷ்டி நமக்குள்ள இருக்கு. அதை எப்படி பலப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கல் லெசன் அப்படிங்கிறனால நீங்க அது எல்லாருமே எப்படி மனசுல எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, படிச்சுட்டு மூடி வச்சுட்டு அப்படி செல்ஃபில் வைக்கிறதல்ல,
அதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா படிக்கிறீங்க, மனசுல வைக்கிறீங்க, ஒரு சூழ்நிலை தேவன் உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது நீங்க அதை அப்ளை பண்ணணும். அதுதான் காரியமா இருக்கு. சரிங்களா? அந்த புத்தகத்தில் வந்து ஃபர்ஸ்ட் அட்டை பேஜில் எழுதியிருந்தாங்க எந்த பைபிள் சொல்லுடைய என்னங்க நான் இருக்குங்களா? ஹெல்பிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹெல்பிங் ஹேண்ட் உதவும் உதவும் கரம். சரி, பரவாயில்ல. அன்பான சொல்லி இந்த ஒரு பிக்சர் கூட உங்களுக்கு போன வாரம் காட்டப்பட்டிருந்துச்சு. எப்படின்னா நம்ம இதை படிக்கிறதுக்கு முன்பு பின்பு அப்படிங்கிற ஒரு 2 விஷயம், எப்படி நம்முடைய சிந்தை இந்த புதுசிருஷ்டி நம்முடைய சத்திய அறிவு எப்படி பலப்படும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்தோம். இந்த முதல் அத்தியாயம் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது இதுக்கு வச்சிருக்காங்க. இதனுடைய இந்த அத்தியாயத்துடைய பெயர் வந்து ஆதியிலே. ஆதியிலே அப்படிங்கும்போது இது முழுக்க முழுக்க கிரியேஷன் இருக்கு. தேவனுடைய தெய்வீக அந்த படைப்புகள், அவருடைய உன்னதமான படைப்புகள் தான் முதல்ல படிக்க போறோம். அந்த சிருஷ்டிப்பின் நாட்கள் இருக்கு. தேவன் இந்த பூமி எப்படி படைச்சார் அப்படிங்கிறதெல்லாம் காரியத்தை தான் இந்த சாப்டர் படிக்க போறோம். அதுல வந்து ரொம்ப முக்கியமா இந்த அத்தியாயம் முழுவதும் பார்த்தீங்கன்னா முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்க சொல்றது அப்படின்னா, நம்முடைய சத்தியத்திற்கும் உலக ஞானம் இருக்கு இல்லைங்களா? சத்திய ஞானத்திற்கும் உலக அறிவுக்கும் சத்திய அறிவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சகோதரருக்கு முன்னிட்டாரு. சரிங்களா? அதான் நம்ம படிக்க போறோம். ஏன் கிரியேஷன் முதல்ல சாப்டரா இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கடைசியில் பார்க்கலாம். இன்னைக்குல நீ இன்னொரு வாரங்களில் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க கவனிச்சு வந்தீங்கன்னா இந்த கிரியேஷன் குறித்து கவனிச்சிங்கன்னா இது பின்னாடி நமக்கு அது புரியும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப நீங்க எப்படி கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இது சயின்ஸ் இருக்குங்க, அப்புறம் வந்து எல்லாமே இருக்குங்க. அது நீங்க புரிஞ்சுக்கோங்க. நிறைய சயின்ஸ் அண்ட் கிரியேஷன் சப்ஜெக்ட் நம்ம கேட்டிருக்கனால இது எளிமையாக புரிஞ்சு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட இந்த பாடத்தை நான் ஆரம்பிக்கிறேன். தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இன்னும் ஒரு விஷயம் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது, தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார் அப்படிங்கிற ஒரு காரியம் கூட சகோதரர் இதை இந்த பாடம் ஆரம்பிக்கும் போது, இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போது அதை முன்னெழுதுறாங்க. எப்படி நினைவுபடுத்துறாங்கன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல முதல்ல என்னதான் இருக்கும் அப்படின்னா தீமை தான் இருக்கும். அந்த தீமையை மேற்கொண்டுதான் நீங்க நன்மை அடையணும் அப்படிங்கிறதா தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய ஈக்குவேஷன். பாருங்க, ஏதேன் தோட்டம் ரொம்ப அருமையா இருக்குது. அதுல எல்லா மரங்களும் இருக்கு. அதுல முக்கியமா நன்மை தீமை அறியத்தக்க மரங்கள் இருக்கு. அந்த மரத்தை பழத்தை சாப்பிட்டா கட்டாயமா சாவாங்க, மரணம் அவங்களுக்கு சம்பவிக்கும். சரி, மரணம் சம்பவிக்க வேண்டிய பழத்தை ஏன் கொண்டு போய் தேவன் வைக்கணும்? அப்போ எல்லாருமே சாப்பிட்டோம் அப்படிங்கிற தேவன் என்னமா அப்படின்னா, ஒரு கொஞ்சம் நீங்க ஒரு தூரமா இருந்து பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். உண்மைதான். தீமையை அவங்க அனுபவிச்சாதான் நன்மையை கண்டறிய முடியும். இதுதான் எல்லா விஷயத்திலும் இருக்கு. நம்ம வந்து ஐயோ தீமை வேண்டாம் அப்படின்னு தேவன் ஒதுக்கி இருந்தாருன்னா அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த மரத்தை வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ மனுஷங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அதை போய் என்ன பண்ணணும், அதை சாப்பிடாம இருக்கிற வரைக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு சந்தோஷ சமாதானம் இருந்திருக்கும். அந்த சந்தோஷ சமாதானம் அது நிலையானது அல்ல, அது பாதுகாப்பானது அல்ல. தேவனுடைய தெய்வீக திட்டம் இருக்கு, அதை சாப்பிடணும், அது மூலமா அவங்க மரணத்துக்கு போகணும், அநேக தீமைகளை அனுபவிச்சு ஒரு தெய்வ பக்தியில் ஒரு சந்ததி பின்னாடி வரணும். அதான் தேவனுடைய திட்டம். இதுதான் பிரதர் கொடுத்துருக்காங்க இன்ட்ரோடக்ஷனா. அடுத்தது நம்ம பார்க்கும்போது இந்த கிரியேஷன்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படிங்கும்போது இந்த வசனம் போகுது. நீங்க எல்லோரும் உங்களுடைய பைபிள் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேஜ் நீங்க கையில் எடுத்து வச்சுக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் எளிமையா புரியுற வகையில இதை நம்ம பாடத்தை பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ சிருஷ்டிப்பின் காரியங்கள் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு முன்னாடி, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படிங்கும்போது இந்த ஆதியிலே எந்த ஆதி அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு வரும். பைபிள்ல 2 விதமான ஆதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 2 இடங்கள்ல ஆதிங்கிற காரியம் இடம்பெற்றிருக்கு. ஒரு ஆதி எங்க இருக்கு? ஆதியாகமத்துல இருக்கு. இன்னொரு ஆதியிலே எங்க இருக்கு அப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்கு. நீங்க அந்த வசன பகுதி நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. ஆதியிலே, இங்க ஒரு ஆதியிலே. இப்ப 2 ஆதியும் ஒண்ணா அப்படின்னா கட்டாயம் இல்லை. சரி, என்ன வித்தியாசம்? இது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆதியிலே அது பூமியினுடைய ஆதி. இந்த பிகினிங் அப்படின்னா
அது பூமியினுடைய ஆரம்பத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்குது. சரி, யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆதியிலே அந்த வார்த்தை இருந்துச்சு. அப்ப இங்க வார்த்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தவிர பூமியை குறித்து சொல்லப்படல. அப்ப அந்த வார்த்தை நமக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது நமக்கு அந்த வார்த்தைக்கு நீங்க உங்களுடைய மூலப்பொருளில் பார்க்கும்போது லோகஸ்ன்ற வார்த்தையெல்லாம் நீங்க ரொம்ப பரிச்சயமாக சொன்னாலும் நம்ம கடந்து போவோம். இந்த ஆதியிலே அண்ட சராசரங்கள் எல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்பாக முதல் சிருஷ்டிப்பா நம்முடைய யெகோவா தேவனுடைய கரங்களிலிருந்து நேரடி சிருஷ்டிப்பா படைக்கப்பட்டது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அவருடைய ஆதி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆதி. அவரை கொண்டும் அவரைக்கென்றும் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அப்போ முதல்ல நம்முடைய தேவன் நம்முடைய ஆண்டவரை சிருஷ்டிக்கிறாங்க, நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஆதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த 2வது ஆதி. இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். சரிங்க, இப்போ இங்க நம்ம அடுத்து இந்த சிருஷ்டிப்பின் நாட்கள், 1ஆம் நாள் இதை படிச்சார், 2ஆம் நாள் இதை சிருஷ்டிப்போம், ஒவ்வொரு விஷயமும் வரும். இது தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு சார்ட் ஆஃப் திஸ் நம்ம பார்க்குறோம். நம்ம ஹால் இருக்கு, நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த விஷயங்களை இதை பார்க்கறதுக்கு முன்னாடி மேல ஒன்று இருக்கு, அந்த சிருஷ்டிப்பின் அந்த வாரம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை படைச்சிருக்கிறார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாட்கள். அன்பான சகோதரர்கள், நீங்க மனசுல என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த சிருஷ்டிப்பின் காரியங்கள் முதல்ல நம்ம படிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது, எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது சில வசனங்கள், சில அனுமானங்கள், வேத வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு, வெரி கிளியரா இருக்கு. ஒருவேளை தேவனுடைய ஆவி உங்க எல்லோருக்கும் இன்னைக்கு விளங்க பண்ணும் நான் விசுவாசிக்கிறேன். அதுல முதல்ல பார்க்கும்போது இப்ப நம்மளுடைய ஞானம் மற்ற உலக ஜனங்களுடைய ஞானத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது என்னவா தான் இருக்கும்? கட்டாயமா அது தவறா தான் இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் பூமி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது அத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி சிருஷ்டிக்கப்பட்டுச்சு, இத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உயிரினங்கள் உருவானது, மனுஷங்கள் பூமியில் உண்டானது பல லட்சம் கோடிக்கு முன்னாடி மனுஷன் உண்டாயிட்டாங்க. 12,000 வருஷத்துக்கு முன்னாடி, நல்லா கவனிச்சுங்க, 12,000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் புராணங்கள்லாம் உண்டாச்சுன்னு சொல்லுவாங்க. தவறு இல்லை, நமக்கு தெரியாது, பக்கத்துல இருந்து பார்க்கல. அப்ப அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, பக்கத்துல இருந்து பார்க்கல அப்படின்னா என்ன வேணாலும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை குறிச்சுன்னா அநேக விஷயங்கள் நம்ம பார்க்கணும். நம்ம அதை குறைத்து மதிப்பிடவோ இல்லை அதை குறைவதோ இந்த பாடம் அல்ல. மாறா இப்ப இன்னைக்கு உலகனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா, பைபிள்ல சிருஷ்டிப்பின் காரியங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, எந்த மத அமைப்புகளையாவது இல்லை எந்த ஒரு புராண புத்தகங்களையாவது இல்லை வேற ஏதாவது ஒரு இதிகாசங்களாகட்டும் இல்லை ஏதோ மெத்தாலஜி நீங்க ஏதாவது வாட்டர் சிருஷ்டிப்பின் காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குதா? பூமியை யார் படைச்சா, எப்படி படைச்சாங்க அப்படின்ற மாதிரி வாய் ஆனாங்க அப்படி முட்டை மாதிரி எழுதுச்சுன்னு சொல்லுவாங்க. போற போக்கு துப்பிட்டு போனது என்னென்னமோ அது இமேஜஸ் வேற இருக்கும். ஏதாவது ஒரு புத்தகங்கள் இருக்கா அப்படின்னா இல்லை, அது பைபிள் தான் வேற எங்கேயும் இல்லை. இது நமக்கும் தெரியும். ஓகேங்களா? சரி, இத்தனை வருஷத்துக்குன்னு நமக்கு ஒரு அனுமானமா நம்ம மனுஷங்கள் படைக்கப்பட்டு 6000 வருஷம் தான் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் நம்ம ஒருவேளை நம்ம ஒரு டீச்சரா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், காலேஜ் ப்ரொஃபஸர் இருக்கும், ஸ்கூல்ல போய் சொல்லி கொடுத்துட முடியுமா? ஸ்கூல் சிலபஸ்ல என்ன இருக்குதோ நம்ம என்ன பண்ண முடியும், அதான் சொல்ல முடியும். அப்ப அங்க என்ன இருக்கும், மனுஷங்க உண்டாக்கப்பட்டு பல லட்சம் கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு எழுதியிருக்கு. நம்ம அப்படியே எடுத்து ஜனங்கள் படிக்கும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஒரு புது சிருஷ்டி இந்த மாதிரி சூழ்நிலைக்கு போறது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, அங்க என்ன சிலபஸோ அதான் சொல்லித்தர முடியும். கரெக்டா? ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது ரொம்ப நம்ம அருமையா நாம கத்துக்க வேண்டியது இருக்கு. ஏன் சிருஷ்டிப்பை முதல் கத்துக்கிறோம்? சிருஷ்டிப்பை பத்தி ஏன் தேவன் நமக்கு முதல் சொல்லி கொடுத்துருக்காரு? மோசே தான் எழுதியிருக்காரு, மோசே வேற ஏதாவது சொல்லிருக்கலாமே, ஏன் முதல்ல சிருஷ்டிப்பு? தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் நோக்கம் என்னன்னா, ஒரு தெய்வ பக்தியில் சந்ததி வரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுக்கு பிரியமான அவங்களுடைய பிள்ளைகள் வரணும், அப்பாவுக்கு ஏற்ற ஒரு மகன் வரணும், அப்படிதான். இப்போ என்ன அப்படின்னா, சிருஷ்டிப்பு நாம என்ன ஆக போறோம் அப்படின்னா சிருஷ்டிகர் ஆக போறோம். புது சிருஷ்டிகள் பூரணமடைஞ்சு சபையாக சபை வகுப்பார் அப்படின்னா நாமும் ஒரு சிருஷ்டிகர் ஆக போறோம். இப்ப சிருஷ்டிகர் யாருக்கு இருக்கு? நம் தேவனுக்கு இருந்துச்சு, தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்தாங்க. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா எல்லாருமே நாம சிருஷ்டிக்க போறோம். become a creator. சரி, இப்ப கிரியேட்டர் அப்படின்னா இது நீங்க உங்களுக்கு நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? ஆழமான காரியம், நீங்க மனசுல வாங்கிக்கீங்க. அப்பா செய்யற தொழில் நாம செய்யறோம். இதுக்கு பேர் குலத்தொழில் சொல்லுவாங்க இல்லையா? குலத்தொழில் என்ன தெரியுங்களா?
அப்பா வந்து செருப்பு தைக்கிறவராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், மகன் அந்த தொழில் செய்யறது. அப்பா பானை செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழில் இவங்க செய்யுது. இது பேர் குலத்தொழில்பாங்க. இதுவும் குலத்தொழில் தான். என்ன பிரதர் நீங்க கொஞ்சம் வித்தியாசமா பேசுறீங்க? உண்மைதான். அப்பா செஞ்ச தொழிலை மகன்கள் செய்ய போறோம், மகள் செய்ய போறாங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அப்ப இதை கத்துக்கணுமா? இந்த மன்னராட்சி பத்தி பேசும்போது ஏற்கனவே என்கிட்ட கேட்டாங்க, பிரதர் நீங்க என்ன மன்னராட்சி விரும்புறீங்களான்னு. மன்னர் ராஜா அதான் நடக்க போது, ஆளுகை நடந்துட்டு இருக்குது. அந்த மாதிரிதான் இதுவும். நீங்க கொஞ்சம் நீங்க அந்த பழைய பாரம்பரிய மனசுல இருந்து அப்படியே கொஞ்சம் வெளியே வந்து பார்க்கும்போது இது விஷயங்களா நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். சரிங்களா? இப்போ என்னன்னா, அப்பா தன்னுடைய மகன்களுக்கு பிள்ளைகளுக்கு அவருடைய தொழிலை சொல்லித்தர்றாரு. புரியாது, எப்படி செஞ்சாருன்னு சொல்லிடுவாரு. நம்ம பின்னாடி என்ன செய்ய போறோம்னு வரும். இது செஞ்சதை தான் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த உலகம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அநேக புது புது அவங்களுடைய தத்துவார்த்தங்களை சொல்றாங்க நிறைய. அதுல ஒன்று பிக் பேங் தியரி. இந்த பிக் பேங் தியரி பத்தி அநேக புத்தகங்கள் இருக்குது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நீங்க பார்க்கலாம். ஆனா ஒண்ணுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா இருக்கா? இல்லை. எல்லா சயின்டிஸ்டும் சொல்றாங்க என்ன அப்படின்னா, இது வந்து தவறு அப்படின்னு. கடைசியில் அவங்களோட எண்ட் ரிசல்ட் என்ன, இதெல்லாம் நாங்கள் அனுமானிக்கிறோம், இதுதான் உறுதியும் சொல்ல முடியாது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம பைபிள் மாத்திரம் விசுவாசிக்கிற பிள்ளைகள் இந்த பிக் பேங் தியரி என்ன சொல்லிடலாம், சுருக்கமாக மட்டும் சொல்லிடுறேன். என்னுடைய புரிந்து அண்ட சராசரம் உண்டாக்கப்பட்டது சயின்டிஸ்டுடைய வியூ இப்படிதான் உருவாயிருக்கும். எப்படி ஒரு சின்ன ஒரு அணுங்க மாதிரி ஒரு முதல்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கணும், அது வெடிச்சு சிதறி பல ஒரு கோல், அது வெடிச்சு சிதறி பல லட்சம் கோள்களை உருவாக்கும், அது வெடிச்சு சிதறி அப்படி போகும். இந்த மாதிரி சொல்றாங்க. அடுத்தது முக்கியமா இந்த கேனோபிக் தியரின்றது இது இன்னொரு லாஜிக். இது எப்படி அப்படின்னு சொன்னா, எப்படி இந்த பூமி உருவாயிருக்கும் அப்படி சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, இது ஒரு நெருப்பு குழம்பு மாதிரி ஒரு பொருள். அது கொஞ்சம் பல லட்சம் ஆண்டுகள் கழிச்சு அது குளுமை அடைந்து நடந்திருக்கும். அது எப்படின்னா ஒரு தண்ணீர் மண்டலம், இது பூமின்னு வச்சுக்கோங்க. ஒரு நெருப்பு கங்கு மாதிரி இருக்கீங்களா, இப்படிதான் இருக்கும் ஆரம்ப நிலை. சகோதரம் அதான் சொல்றாங்க. இது என்னன்னா, சுத்தி ஒரு ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு தண்ணீர் மண்டலம் மாதிரி மேல இருக்கு, வாட்டர் கேனக்கு. இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு விஷயம் எப்படி நடந்திருக்குதுன்னா, ஒரு நெருப்பு கங்கு, அதுல இருந்து அநேக வாயுக்கள் பெருகி பெருகி அது ஒரு பெரிய ஒரு மண்டலத்தை உருவாக்கி இருக்கும். இந்த பூமிக்கும் இந்த மண்டலத்திற்கும் இந்த தண்ணீர் மண்டலத்துக்கும் பல லட்சம் மைல் தூரம் இருக்கலாம், தெரியாது எவ்வளவுன்னு. என்ன ஆகும் அப்படின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா, தண்ணீர் இந்த பூமிக்கு அப்படி இறங்கும். ஒவ்வொரு முறையும் தேவன் அப்படி தான் பண்றாரு. ஏதோ சின்ன ஷேக்ஸ் நடக்கலாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த தண்ணீர் இறங்கி இறங்கி ஒவ்வொரு லேயர்ஸா அப்படி இறங்கி இறங்கி என்ன ஆகும்னா, இந்த பூமி அப்படி குளுமை இழந்து இருக்கும். இதுக்கு என்ன எக்ஸாம் சொல்றாங்கன்னா, முதலாம் உலகத்துல மேல வாட்டர் கிணறு இருந்துச்சு, அது இறங்குச்சு இல்லையா, அது மாதிரி அது கடைசி லேயர் தான் அன்னைக்கு இறங்குச்சு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களா இருக்கு. இதுவும் அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து சிலது பைபிளை பேஸ் பண்ணி தான் அவங்க சில விஷயங்கள் கொண்டு வராங்க. அடுத்தது பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சினா மனுஷன் வந்து குரங்குல இருந்து தான் வந்தான். சரிங்க, இப்ப ஏன் எந்த குரங்குல இருந்தும் மனுஷன் வரதில்லை அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் இருக்கா? அந்த வகையான குரங்கு அழிஞ்சிருச்சு. பைபிள் அப்படி சொல்லல. மனுஷன் குரங்குல இருந்து வரல, மாறா மனுஷன் எழுந்து வந்தான். குரங்கு மனுஷனாக, மனுஷன் குரங்காகும். அது வேற நிறைய இருக்குது, நம்ம பார்த்தது உண்டு. ஓகேங்களா? இப்படியே நீங்க பாத்தீங்கன்னா அதோட எண்டு மனுஷனா வருது, நீங்க அப்படியே ரிவர்ஸ் நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம குரங்கு நம்ம தவற சொல்லக்கூடாது, பாவம் குரங்கு போச்சுக்கும். இப்போ என்ன அப்படின்னா, அடுத்தது இந்த தியரிகள்னா ஒரு உருவங்கள், இதுக்கு அநேக ரிசர்ச்ல அவர் வந்து சொல்றாருங்க. இது சொன்னது யாருங்க? பரிணாம டார்வின். அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, சில புறாக்கள் எல்லாம் எடுத்து வச்சு அதனுடைய உருவ அமைப்பை வந்து மாற்றி அமைச்சு பண்றாங்க. சீதோசன நிலைக்கு தக்கவாறு தன்னுடைய உருவத்தை மாற்று கருத்துல அவர் சொன்ன விஷயங்கள் தான். ஒரு புறா அது பரிணாம வளர்ச்சி வந்து புறா வேற மாதிரி மாறுங்க தவிர, புறா வந்து ஒருபோதும் நாயா மாறாது. கரெக்டுங்களா? நாய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி, இப்போ சீதோசனம் இப்ப நாய் தான் வச்சுக்கோங்க. நீங்க ஜெர்மன்ல பாத்தீங்கன்னா ஒரு நாய் வேற மாதிரி
ராஜபாளையத்துக்கு அப்படியே நேராக நீங்கள் ஃப்ளைட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில் வேற மாதிரி நாய் இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் எங்கள் ஊர் பக்கம் வந்தீங்கன்னா அந்த நாய் வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இதை நீங்கள் வந்து மலைப்பாங்கான இடத்துக்கு போனீங்கன்னா கரடி அங்கே வேற மாதிரி இருக்கும். கரடியா சீதோஷ நிலைக்கு தக்கவா இருக்கும். உருவங்கள் மாறிட்டு இருக்கும். மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்னா நல்ல வாட்ட சட்டமாக இருந்திருக்கலாம், அவங்களுடைய நடைகள் வேகமாக இருந்திருக்கலாம், சாப்பிட்ற விஷயங்கள் செய்கைகள் எல்லாமே வேகமாக இருந்திருக்கலாம். அப்போ நாளாக நாளாக நம்ம வந்து உருவங்கள் மாறி இருக்கும். பாருங்க, சேவெல்லாம் பண்ணிக்கிறோம், ட்ரெஸ்லாம் போட்டுக்கிறோம், அப்படியே புருவத்தையெல்லாம் கரெக்டாக சமைச்சிக்கிறோம், மீசையெல்லாம் வளர்ச்சி. இந்த மாதிரி இது வந்து நம்ம உருவத்தை மாற்றிக்கிற விஷயம். இது வேற மாதிரியான வளர்ச்சி. அப்போ பரிணாம வளர்ச்சியில மனுஷன் குரங்காக மாட்டான், குரங்கு மனுஷாக மாட்டான், நாய் நாயா தான் இருக்கும். வேற மாதிரியான உருவத்தோட்டங்கள் சீதோஷ நிலைக்கு தக்கவா தங்களை மாற்றும். ஆனா ஒருபோதும் இது மாறாது. இதெல்லாம் சொல்ல கொடுத்துருக்காங்க. இந்த பிக் பேங் தியரியில வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கும்போது அதிகமா எல்லா ஆராய்ச்சியாளரும் ஏற்றுக்கொள்வது இந்த பிக் பேங் தியரி தான். வெடிச்சு சிதறி வந்தது தான். இதுவும் பைபிள்ல நம்ம சொல்லப்பட்டிருக்குது, அநேக விஷயங்கள் இருக்கு. ஆனா பாருங்க, சொல்லி என்னவா இருக்கும்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி, அது இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா வானங்கள், அதாவது ஹெவன்ஸ் அப்படின்னு உண்டாக்கிட்டார், எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார். அந்த முதல் வசனம் நீங்க படிக்கும் பொழுது பூமி உண்டாக்கப்பட்டாச்சு. ஆனா எப்படி இருக்கு? அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. எவ்வளவு வருஷம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு தெரியாது. சரி, ஆழத்தின் மேல் இருள் இருந்துச்சு. எவ்வளவு வருஷம் இருந்துச்சு தெரியாது. எவ்வளவு நாட்கள் அதை எடுத்துக்கொண்டுச்சு தெரியாது. தேவனுடைய ஆவி, தேவ ஆவியானவர், அசைவ ஆவியானவர்னு நீங்க புரிஞ்சுக்கணும். தேவனுடைய ஆவி அங்க, தேவனுடைய பிரசன்னம் அங்க இருந்துச்சு. எவ்வளவு வருஷம் எடுத்துக்கொண்டுச்சு, எவ்வளவு காலப்பகுதி தெரியாது. அப்போ இது தெரியாத விஷயங்களுக்கு நம்ம கணக்கிட கொடுக்க முடியாது. இதுக்கப்புறம் முதலாம் நாள் அப்படின்னு வரும்போது அதுக்கப்புறம் தான் இருக்கு வசனம். நீங்க பாருங்க, இப்ப தெரியாத விஷயத்தை அனுமானிக்க முடியுமா? யோசிச்சு இதுதான் நடந்திருக்கு சொல்ல முடியுமா? மாறா ஒரு சில வசன பகுதியை வச்சு நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வெளிப்படுத்துறார். தெரியாத விஷயங்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு வசனம் நம்ம நாமத்தில் உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். மறைவானவைகள் யாருக்குரியது? தேவனுக்கு. அப்போ எதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குதோ நீங்க தேவன் சில விஷயம் வெளிப்படுத்துறாங்க. ஓகேங்களா? அப்ப இது தேவனுக்குரியதுதான். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, இந்த தெரியாத விஷயங்கள், பைபிள்ல சொல்லப்படாத விஷயங்களை நம்ம அதிகமா வந்து இதுதான் சரி அதுதான் சரி சொல்லி நம்ம பேச வேண்டிய அவசியம் நமக்கு. ஆனா பைபிள் வசனம் இங்கிருந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றாருன்னா, எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாங்க. பூமி, சூரியன், சந்திரன், வானமண்டலங்கள், அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைச்சாயிடுச்சு. படைச்சிட்டு இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, பூமியை ஸ்திரப்படுத்துறது, பூமியை பண்படுத்தக்கூடிய வேலையை செய்றார். ஓகேங்களா? இதுல எங்க வசனம் ஆரம்பிக்குதுன்னா, இப்ப பாருங்க, பூமி, தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இப்ப வானத்தை பத்தி பேசல, எதை பத்தி பேசுறார்? 2வது வசனத்துல பூமி பத்தி. அப்ப நீங்க எதை பத்தி யோசிக்க வேண்டாம்னா, அண்ட சராசரங்களை குறிச்சு நீங்க யோசிக்க வேண்டாம். இப்ப பூமி எப்படி இருக்குது? ஏன் பூமி பத்தி பேசுறாங்க? பூமியை தான் என்ன பண்படுத்துறாரு? மனுஷருடைய குடியிருப்புக்கு ஏற்ற மாதிரி பூமியை பண்படுத்துறார். அப்போ பூமி ஒழுங்கின்மை வெறுமையா இருக்குன்னா, அங்க உயிரினங்கள் வாழ தகுதியற்ற ஒரு பூமியா இருந்துச்சு. எந்த விதமான உயிரினங்களும் அங்க என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, அங்க சரி செய்தார். சரி, இப்ப நம்ம பார்க்கிறோம், பூமி எங்கிருந்து தான் வந்திருக்கணும். நம்ம சயின்ஸ்ல படிச்ச மாதிரி இது சூரிய குடும்பத்துல ஒரு கோள். சூரிய குடும்பம் அப்படிங்கிறது இந்த சோலார் சிஸ்டம், இது ஒரு ஃபேமிலி. இதுல வந்து சூரியனை சுத்தி ஒரு 9 கோள்கள் சுத்தி கொண்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்ல போனா 9 கோள்கள் நமக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும். முதல்ல 6 சொன்னாங்க, அப்புறம் 8 சொன்னாங்க, இப்போ 9 சொல்லியிருக்காங்க. இப்போ 10வது ஒரு கோள் சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாமே சூரிய குடும்பத்தில் இருக்கு. பூசா கூட அது இணையலாம், அந்த ஈர்ப்பு விசையில பூசா கூட வந்து என்ன பண்ணலாம், ஏடாகலாம். ஆனா இப்போ இருக்கிறது ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சது 9 கோள்கள். இப்போ நம்ம இந்த சூரிய குடும்பத்தை பார்த்து படிக்க போறதில்ல, மாறா பூமியை குறித்து மட்டும் படிக்கணும். பூமி எப்படி ஒழுங்கின்மை வெறுமையா இருந்துச்சுன்னு சொன்னா, அது ஒரு சூரியனிலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு நெருப்பு, ஒரு தணல், ஒரு கங்கு மாதிரி. அது வந்து என்ன ரவுண்ட் ஷேப்ல எல்லாம் இருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை. அதனுடைய சுழற்சியில அது உடஞ்சி ஒரு தனி ஒரு பீஸ் மாதிரி போகுது. அதனுடைய ஈர்ப்பு விசையில அதுவும் தொடர்ந்து சுற்றியோட இருக்குது. அப்போ ஒரு பொருள் ஒழுங்கற்ற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், அன்சேஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் தொடர்ந்து தன்னை சுழன்று கொண்டே இருக்கும்போது
என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு கோள வடிவம் பெற்றிருக்கும். இதுக்கு நீங்க கூழாங்கற்கள் நீங்க உதாரணமா பார்க்கலாம். ஆத்துல இருக்கக்கூடிய கூழாங்கற்கள், ஒரு கூழாங்கற்கள் ஆத்துல எடுத்து பார்க்கும்போது அது கல் உருவானதே உருண்டையாவா இல்லை. ஒரு ஆத்துல நீங்க வந்து ஒரு அன்சேஃப்ட் ஒரு கல் ஓடுற ஆத்துல நீங்க ஒரு கல் எடுத்து போட்டீங்கன்னா அது நீங்க என்ன ஆகுனா கொஞ்சம் தண்ணியில ஒரு அந்த உருண்டு அந்த ஓட்டத்துல அது என்ன ஆயிருந்தா ஒரு கோள வடிவம் ஒரு சேஃப் வரும். அந்த மாதிரி தான் இந்த பூமியும் அதோட தொடர்ந்து அந்த சுழற்சியில் போயிடும். அப்போ ஆரம்ப கட்ட நிலை எப்படி இருந்துச்சு சொன்னா எல்லாரும் சொல்றாங்க, நம்முடைய சகோதரன் கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இது இந்த ஜலத்தின் மேல் பூமியில ஜலத்தின் மேல தேவனுடைய ஆவி அசைபடுகிறது. அப்போ ஜலம் அப்படிங்கும் போது இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஜலம் அப்படின்னா ஜலத்துக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம், தண்ணீர். இங்கிலீஷ்ல வாட்டர். சயின்ஸ்ல H2O. ஓகே, அப்ப நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க ஏன் இது கேட்கலாம் அப்படின்னா, அப்போ H2O என்ன அர்த்தம்? ஆக்சுவலா இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு போட மறந்துட்டேன். என்ன அர்த்தம்? ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு. அங்க ஆக்சுவலா H2O0O1 அப்படிதான் இருக்கும். அந்த 1 நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். H2O அப்படின்னு என்ன அர்த்தம்னா அது தண்ணீர். கரெக்ட்டுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்போ தண்ணீர் இருக்குது ஒரு திரவ நிலையில. ஆனா அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவியல் கோடிங்ஸ் எப்படி இருக்குன்னா, ஹைட்ரஜன் ஒரு வாயு, ஆக்சிஜன் ஒரு வாயு, கண்ணுக்கு புலப்படாது. அதை நீங்க 2 பங்கு ஹைட்ரஜனும் 1 பங்கு ஆக்சிஜனும் நீங்க சேர்க்கும் பொழுது அது சரிவிகித்து கலந்து அது தண்ணீராகுது. புரியுதுங்களா? இப்போ அங்க ஜலம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கொள்ள வேண்டாம், அது தண்ணீரா இல்ல, தண்ணீரா வர்றதுக்கு அது நீர் கோலமா வடிவம் பெறதுக்கு முன்னாடி அது ஒரு வாயு கோலமா இருந்துச்சு. ஒரு பந்து கேஸ் மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த காலத்துல ஒரு ராக்கெட்லாம் இருந்துச்சுன்னா நீங்க இப்படி ராக்கெட் உள்ள போச்சுன்னா அந்த அப்படி புசு உள்ள போட்டு போயிடும். அதனுடைய சுழற்சியில என்ன ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாத்தீங்கன்னா, சுத்தி இதனால ஒரு ரிங் ஒன்று இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த சூரிய குடும்பத்துல நம்ம நீங்க அந்த பிக்சர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அதுல ஒரு கோளுக்கு மாத்திரம் ஒரு ரிங் இருக்கும், சனிக்கோள். அந்த கோளுக்கு மட்டும் ஏன் ரிங் இருக்கு அப்படின்னா, ஒருவேளை நமக்கு இந்த பாயிண்ட் புரியிருக்காதான் தேவன் இப்போ வரைக்கும் அதை வச்சிருக்காரு. அந்த நிலைமையில இந்த பூமி முன்னாடி இருந்திருக்கலாம், பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், சுத்தி ஒரு கட்டாயம் இருந்திருக்கும். எப்படின்னா இங்கேயும் கேஸ் இருக்கு, அப்படியே அதோடைய கேஸ் லூசு குப்பைகள் எல்லாத்தையும் சேர்த்து சுழற்றி கொண்டு இருக்கும்போது அப்படியே அதை விலகி சுத்தி அதை நீங்க ரொம்ப லாங் இருக்கு பார்க்கும்போது அது சுத்தி ஒரு ரிங் இருக்கிற மாதிரி தெரியும். இங்க வந்து ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. என்ன ப்ராசஸ் அப்படின்னா, பூமி பண்படுத்தக்கூடிய வேலையை தேவன் பண்ணிட்டு இருக்கார். இது வந்து மிகப்பெரிய சகோசன மாதிரி, இது ஒரு அனந்த ஞானம் வேணும். இதை புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு அந்த சிஸ்டிப்பின் காரியங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு தேவனுடைய அவர் வந்து எல்லாவற்றையும் தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாருன்னா, ஒரு அந்த டிசிப்ளின் அப்படிங்கும்போது அந்த சிஸ்டிப்பினுடைய காரியத்தை சும்மா ஏனோதான் செய்யணும், நம்ம படிக்கிற மாதிரி இல்லை. அதை வந்து அவர் ரொம்ப ஞானமாக செஞ்சிருக்கிறார், ரொம்ப பிளான்டாக செஞ்சிருக்கிறார். நீங்கள் அதை ரொம்ப நீங்கள் படித்து பார்க்கும்போது அதை உள்வாங்கினீங்கன்னா தான் புரியும். சரி பாருங்க, இந்த பூமி ஆரம்பத்தில் ஒரு நெருப்பு கங்கு மாதிரி இருக்கும். அதுக்கு இன்றைக்கும் ஆதாரம் சொல்கிறோம். பூமியில் இருக்கக்கூடிய லேயர்ஸ், ஒவ்வொரு லேயர்ஸை நீங்கள் பார்த்து உள்ளே போகும்போது உள்ளே இருக்கு பாருங்க, மேலே இருக்குது அந்த மேண்டேல், அப்புறம் வந்து அந்த க்ரஷ், அப்புறம் உள்ளே போகும்போது லாவா. அந்த லாவா பார்த்தீங்கன்னா அந்த கோர், இன்னர் கோர், அவுட்டர் கோர்லாம் சொல்லுவாங்க. அந்த லாவா இன்னைக்கும் எரிமலை வெடிச்சு வெளிவரும்போது பூமிக்கு இருந்து வருது. அதுதான் முதல்ல பூமியில எரிஞ்சு போது. இப்போவும் நீங்க எரிமலை வெடிச்சு வெளியே வர இடத்துல பார்த்தீங்கன்னா 3 விஷயம் நடக்கும். கேஸ் மேலே போகும், அதுல பல வகையான கேஸஸ் இருக்கு. அப்புறம் அப்படியே திரவமா அப்படி வலிச்சு வெளியே வந்து அது திடமா மாறும். அதுல தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் எல்லாமே இருக்கு. அப்படின்னா என்ன, எல்லாம் எங்க இருக்கு? பூமிக்கு இருக்கு. ஒரு எரிமலை வெடிப்பு வந்த இடத்துல செல்ல செழிப்பா இருக்கும், பூமியும் ரொம்ப செழிப்பா இருக்கும், அந்த நிலம் நல்லா விளையும். அதெல்லாம் காரணம் அவ்வளவு சத்து மிக்கிறது பூமிக்கு இருக்கு, அது வெளியே வருது. தேவன் அப்படித்தான் வந்து அங்க பண்ணியிருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி இந்த சோலார் சிஸ்டத்துல இன்னைக்கும் இதெல்லாம் சொல்லிட்டு கொண்டு இருக்கிற விஷயம் பார்க்குறோம். அதுல பூமி நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி 9 கோள்களுமே வந்து மனுஷன் வாழ்ற மாதிரி இருக்கா? நீங்க சோலார் சிஸ்டம் மட்டும் இருக்கிறதுக்குன்னா பைபிள் இருக்கு சொல்லப்படல, நம்ம புரிதலுக்காக நான் எடுத்துக்கிறேன். 9 கோள் இருக்கு, 9மே சூரியனுக்கு பிரிச்சதாக தான் சொல்லப்படுது. சரி, இந்த 9லயுமே மனித உயிரினங்கள் வாழ முடியுமா? சரி, எந்த எதுல இருக்க முடியுது? பூமி. ஏன் பூமியில மட்டும் இருக்க முடியுது? தேவன் பூமியை தான் ரெடி பண்ணிருக்கு. சரி, மற்ற கோள் இல்லைன்னா ரெடி ஆகும் பின்னாடி. அதை சிருஷ்டிக்கிறதுக்கு ஒரு டீம் வர போறாங்க.
என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அது பின்னாடி. அது இப்போ அது வெளிப்படல. சரிங்களா? இப்போ பூமி மட்டும்தான் மனுஷங்களுடைய குடியிருப்பு கேட்டதா இருக்கு. சரி, இப்போ இந்த சிருஷ்டிப்பு நாட்களை பார்க்கும்போது டே 1 டே 2 அப்படின்னு முதலாம் நாள் ஆயிற்று, இரண்டாம் நாள் ஆயிற்று. அப்ப இந்த நாள் அப்படிங்கும்போது நாம என்ன புரிஞ்சுக்கொள்ள கூடாது? அடுத்த பாயிண்ட், இது 24 மணி நேரத்தை கொண்ட நாள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நாள்ல வந்து இப்போ முதல் நாள் வெளிச்சத்தை உண்டாக்குறாருன்னா அந்த வெளிச்சம் உண்டாக்குறதுக்கு ஒரு நாள் 24 மணி நேரத்தை கொண்ட நாள் அல்ல. சரி, அப்ப என்ன நாள்? ஒரு நாளை குறித்து சொல்லும்போது பைபிள்ல அநேக இடத்துல அநேக விதமா சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு நாள் அப்படின்னா தீர்க்கதரிசனத்துல என்ன? ஒரு வருஷம். சரி, அது நம்ம எங்க எப்படி சொல்றோம்? வசனம் எந்த வசனத்துல அடிப்படை சொல்றோம்? ஒரு வருஷம் ஈக்குவல் டு சரி, ஒரு நாள் ஈக்குவல் டு ஒரு வருஷம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்? 40 நாள் என்ன பண்ணாங்க வனாந்தரத்துல? அதுக்கு அதனுடைய இலக்கத்துக்கு இலக்க என்ன ஆகுது? 40 நாள் ஈக்குவல் டு 40 வருஷம். இப்போ வசனம் என்னாகும்? 14ஆம் அதிகாரம் 34 வருஷம். சில வருஷம் நீங்க மாசம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ 40 நாள் அவங்க சுற்றி திரிந்த அப்படியே வந்து அவங்க 40 வருஷமா அவங்க என்ன பண்ணுவாங்க? நடக்கும். இதுதான். அப்போ 40 நாள் ஈக்குவல் டு 40 வருஷம். இது இன்னொரு ப்ரூஃப் பார்க்கலாம். எசேக்கியேல் கிறிஸ்து ஒரு கழிச்சு படுத்திருக்கிறார். எத்தனை நாட்கள்? 390. ஓகே, அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமா கணக்கிடப்படுது. கரெக்டுங்களா? அதனுடைய வசனம் நீங்க 5ஆம் வசனத்துக்கு வாசிங்க. எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் எண்ண கட்டளையிட்டேன். 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். சரி, இப்போ இங்க என்ன ஆச்சுன்னா கிளியர் வசனத்துல பார்க்கும்போது ஒரு நாள் அப்படின்னா ஒரு சில இடத்துல ஒரு வருஷமா ஒரு நாள். அப்ப இந்த சிஸ்டிப்பினால நம்ம ஒரு வருஷம் கணக்கெடுக்க முடியுமா? ஏன் கூட இந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா சொல்லலாமா அப்படின்னு தெரியாது. ஆனா என்ன அப்படின்னா இது தீர்க்க தரிசனங்கள்ல நம்ம வந்து பார்த்துட்டோம். சரி, அப்ப இந்த நாள் நம்ம எப்படி சொல்லலாம்? சரி, வேற ஏதாவது ஒரு நாளுக்கு வேற ஏதாவது அடைய எங்காவது இருக்கா? ஒரு காம்படிஷன் இருக்கா? எங்க இருக்குங்க? எங்க இருக்கு? 2 பேரும் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருக்கு. அதாவது கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும். அப்ப இங்க ஒரு நாள் அப்படின்னா 1000 வருஷம் இருக்கு. சரி, அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? முதல் நாள் சிருஷ்டிப்ப 1000 வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்போ அது இங்க தேவனுக்கும் கொடுக்கப்படல, மாறா இங்க யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு அப்படின்னு இங்க கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ இது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு தான் இங்க ஒரு நாள். அங்க வந்து மனுஷங்களுக்கு இல்ல, தீர்க்கதரிசனங்களுக்கு இல்ல. இது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு. சரி, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு அப்ப 1000 வருஷம் தாண்டி தான் ஏதாவது இருக்கணும். இயேசு கிறிஸ்துக்கு 1000 வருஷம் சொல்றோம். இந்த கணக்கீடு எல்லாமே வந்து அப்ப 1000 வருஷம் ஆகுமா அப்படின்னா அவர் 500 வருஷம் நம்ம கோச்சுட்டு போறோம். அவருடைய வல்லமை அது அளப்பரிய வல்லமை, நம்ம அதை கணக்கிட முடியாது. இங்க ஒரு டைம் எடுக்குது. நம்ம எவ்வளவு பெரிய சமையல் கலை வல்லுநராக இருந்தாலும் இட்லி வேறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகணும், 15 நிமிஷம் வெயிட் பண்ணணுமா? ஆகக்கூடாது. அதனால அவங்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னங்க நீங்க பெரிய சமையல்காரரு 15 நிமிஷம் இட்லி வேறு அப்படின்னா நம்ம அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா இருக்குமோ அது அப்படித்தான் இருக்கு. புரிஞ்சு கொள்ள முடியும் நினைக்கிறேன். அப்போ என்னன்னா அங்க அந்த பூமி பண்படுறதுக்கும் அந்த வெளிச்சம் உண்டாகிறதுக்கும் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். தேவன் அதுக்கு அனுமதிச்சிருக்கிற காலப்பகுதியை நம்ம சொல்றோம். ஒரு வருஷம், 1000 வருஷம். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சரி, 1000 வருஷம் நம்ம மேட்ச் பண்ண முடியுமா? அப்படின்னா இல்லை. அப்ப மாற இது எவ்வளவு இருக்கு? ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கலாம். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா நமக்கு நல்லா தெரியும் 7000 வருஷம். அது எந்த அடிப்படையில் 7000 வருஷம்? 7000 வருஷம். முதல் நாள் 7000 வருஷம், 2வது நாளுக்கு வந்து ஒரு 7000 வருஷம் ஒவ்வொரு நாளுக்கு இருக்கு. ஸ்கிரீன் ஃபுல்லா நீங்க இருக்கு பாருங்க. 7000 வருஷம் தான், மாற்று கருத்து இல்லை. முதல் நாள் 7000 வருஷம், 2ஆம் நாள் 7000 வருஷம் இருக்கு. அப்போ இந்த 7000 வருஷம் நீங்க எப்படி கணக்கிடணும் அப்படின்னு சொன்னா இது நீங்க ரிவர்ஸ் ஆர்டர்ல வரணும். எப்படி? நீங்க இயேசு கிறிஸ்துன்னு வரணும். இப்போ ஒவ்வொரு நாளையும் 7000 வருஷம் இருக்குது. ஒவ்வொரு படைச்சிட்டா 7ஆம் நாள்ல தேவன் போயிருந்தார் படிச்சோம்.
அந்த தேவன் ஓய்ந்திருந்த விஷயத்துல அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அது வந்து இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்டது ஏழாவது நாள், ஏழாவது சிருஷ்டிப்பினால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய நாளா கொடுக்கப்பட்டது. அந்த 7,000 வருஷத்துக்குள்ள இந்த 2வது பாருங்க, அந்த 7ஆம் நாளுக்குள்ள ஒரு 7,000 வருஷம் இருக்கீங்களா, அந்த 7,000 வருஷத்தை 7 நாட்களா பிரிக்கு. இது எப்படி பார்க்கிறோம்? ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஓகேங்களா? அந்த ஓய்வு நாள்ல அந்த 7,000 நாட்கள்ல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாளுக்கு 1000 வருஷம் பிரிச்சோம்னா அது 7,000 வருஷம் இருக்குது. அப்ப அவருக்கு ஒரு நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள்ல வரும். அதுல 7வது 1000 வருஷம் நம்ம பார்க்கிறோம். அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய கிறிஸ்துனுடைய ராஜ்யம், மேசியாவின் யுகம், 1000 ஆண்டு அரசாட்சி. சரிங்களா? இப்போ நீங்க இந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல போறோம். கர்த்தருக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து 1000 வருஷம். இவருடைய ஒரு நாள், இவருக்கு அந்த மொத்தம் 7,000 வருஷம், அந்த 7 நாள் அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்கு? அவருக்கு ஒரு நாளா இருக்குது. இந்த ஆர்டர்ல பார்க்கணும். இது சிருஷ்டிப்புக்கு தான் தவிர அவருடைய வல்லமைக்கு அல்ல, அவருடைய ஞானத்திற்கு அல்ல. சரிங்களா? இது சிருஷ்டிப்புக்கு ஆகக்கூடிய காலப்பகுதி, ஒரு சிருஷ்டிப்புக்கு ஆகக்கூடிய காலப்பகுதி, ஒரு பொருள் உண்டாக்கப்படுறதுக்கு எடுத்துக்கொண்ட காலப்பகுதியை தவிர இது வல்லமைக்கு அல்ல. இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ முதல் நாள் போயிருக்கும். முதல் நாள் இந்த நாளுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு சயின்டிஃபிக்கா. அது வந்து அது எனக்கு படிக்க வாயில முடியல. நீங்க என்ன வருதுங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். எனக்கு சுத்தமாகவே தெரியல. அசோகிக் ஏஜஸ் ஆகிடும். சரி, முதல் நாள் காரியம் எங்க ஆரம்பிக்குது? 3ஆம் வசனத்துல ஆரம்பிக்குது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். தேவன் வெளிச்சம் உண்டாக்க கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் ஆதியாகமத்தில் இருக்கக்கூடிய முதல் அதிகாரம் முதல் பேஜில் இருக்கு பாத்தீங்களா, இதுதான். இந்த வசனம் மட்டும்தான். இப்ப நம்ம வேற எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது. நம்ம மிகப்பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கலாம், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், பிஹெச்டிலாம் வாங்கிக்கலாம், டாக்டர்லாம் ஒண்ணு வேணும். அதெல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு பைபிள் இருக்கக்கூடிய வசனங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நீங்க அதை பாருங்க. இதுல தேவன் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கிறாங்க. எப்படி இருக்கு அப்படின்னா, வெளிச்சம் உண்டாகிறது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். ஏன் தேவன் வெளிச்சத்தை முதல்ல படைக்கணும்? ஃபர்ஸ்ட் கேள்வி. இந்த கேள்விகள் உங்களுடைய சிந்தனை. ஏன் வெளிச்சத்தை படைக்கணும்? ஏன் தேவன் வெளிச்சத்தை நல்லதுன்னு கண்டணும்? சரி, வெளிச்சம் யாருக்கு நல்லது? யாருக்கு நல்லதுங்கிறத விட எதுக்கு நல்லது அப்படின்னா, பூமிக்கு நல்லது. பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கக்கூடிய பூமி ஒரு ஒழுங்குக்கு வரணும்னா முதல்ல தேவை வெளிச்சம். தேவன் என்ன பண்றார்? வெளிச்சம் உண்டாக சொன்னார். வெளிச்சம் வந்துருச்சு. சரி, வெளிச்சம் எங்கிருந்து வந்திருக்கும்? எங்கிருந்து வந்திருக்கணும்? சூரியன். பூமிக்கு இன்னைக்கு எங்கிருந்து வெளிச்சம் வருதோ அன்னைக்கு அங்கிருந்து வரணும். ஆனா சூரியன் சந்திரன் 4ஆம் நாள் தான் படைக்கப்பட்டிருக்குது. இந்த கேள்வியில நம்ம கேட்போம், அடிப்படை சத்தியத்திலையும் கேட்போம். அதுக்கான பதில் பின்னாடி வரக்கூடிய பாடங்கள் வரும். அந்த பாடங்கள் என்னன்னா சயின்ஸ் அண்ட் கிரியேஷன் தான். அந்த பாடம் தான் இதுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க அந்த பாடம் கேட்கல அப்படின்னா அந்த சகோதரர்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் இருக்கும். சரி, அதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, வெளிச்சம் நல்லது கண்டா. ஏன் அப்படின்னா, ஒரு பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்குதுன்னா அதை ஒழுங்குபடுத்தணும்னா, ஒரு ஒழுங்கற்ற நிலைமையில் இருக்கிறதுக்கு ஒழுங்குபடுத்தினா முதல்ல தேவை வெளிச்சம். இந்த வெளிச்சம் அது எங்கிருந்து வேணும் வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ வெளிச்சம் அந்த பூமிக்கு வந்த உடனே, இதுக்கு முன்னாடி வெளிச்சம் முதலாம் நாள் தான் வெளிச்சம் வருதுன்னா அப்ப இதுக்கு என்னவா இருந்திருக்கும்? என்ன இருக்கும்? இருளா தான் இருக்கும். அது வசனம் இருக்கா? எங்க இருக்கு? முந்தின வசனத்துல இருக்கு, 2ஆம் வசனத்துல இருக்கு. ஆழத்தின் மேல் இருள் இருந்துச்சு. அப்ப இருள் இருந்துச்சு, இப்பதான் வெளிச்சம் வருது. கரெக்டுங்களா? அப்ப இவ்வளவு நாள் வெளிச்சம் இல்ல பூமிக்கு, இப்பதான் வெளிச்சம் வருது. அப்ப வெளிச்சம் வருதுன்னா லெட் தேர் பி எ லைட். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடந்து வருது, ரீச் ஆகுது. அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல அப்படித்தான் பாருங்க. 5ஆம் வசனம், தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பேரிட்டான். அப்ப வெளிச்சம் வந்துருச்சு, அதுக்கு ஒரு உடனே பேர். ஒரு குழந்தை பிறந்தானே பேர் வைக்கிறோம் இல்லையா? எத்தனை நாளைக்கு பாப்பா பாப்பான்னு போங்க. இன்னைக்கெல்லாம் வந்து குழந்தை பிறகு முன்னாடி பேர் வச்சுருக்காங்க. அதுல என்னென்ன டவுட்? 2 பேர் வச்சுக்குவாங்க. ஆண் பிறந்தா பெண் பிறந்தா பெண் குழந்தை இருந்தா, ஓகேங்களா? அந்த மாதிரி. அப்போ பிறந்த உடனே வந்து குழந்தை வந்த உடனே அவங்க மனசுல வச்ச பேரை சொல்லித்தான் கூப்பிடுவாங்க.
கார்த்திகேயன் அப்படின்னு பேர், இதெல்லாம் ஒரு பேரா உதாரணத்துக்கு வேறு வழி இல்லை. இப்போ கார்த்திகேயன் ஒரு பேர், கார்த்திகேயன் பிறந்துட்டார் அப்படின்னா இது வந்து நம்ம சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, நம்ம இல்லை, இயேசு கிறிஸ்துக்கே அப்படித்தான் நடந்துச்சு. என்ன பண்ணாங்க? பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்சிட்டாங்களா? அது உலக நீதி, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிதான் தேவ நீதியிலையும் அது இருக்கு, சில விஷயங்கள் அப்படித்தான் இருக்கும். ஓகே, இப்போ தேவன் என்ன பண்ணாரா? சிருஷ்டிச்சாச்சு, இப்போ பேர் வச்சாச்சு. அந்த வெளிச்சத்திற்கு வெளிச்சம் பேர் வச்சார். கரெக்டுங்களா? வெளிச்சம் பேர் வச்சார். இப்போ வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் இருள் வித்தியாசமா தெரியுது. அதுக்கு மேல வித்தியாசம் தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? அங்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அது இருள் மட்டும் தான் இருக்கும். அப்ப வெளிச்சம் வந்த உடனே இது வெளிச்சம், இது இருள், வித்தியாசம். அப்போ வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் வித்தியாசம் அங்க வந்துருச்சு. சொல்ற விஷயங்கள நீங்க உள்வாங்கிங்க. ஏன் நம்முடைய மூத்த சகோதரர் சிருஷ்டிப்பின் காரியத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அநேக விஷயங்கள் இருக்கு. இதெல்லாமே ஒரு நெல்லும் பொருளுமா. ஓகேங்களா? ரைட்டுங்க. இப்போ சாயங்காலம் விடியற் காலமாகி முதலாம் நாள் ஆயிடுச்சு. இப்போ சாயங்காலம் விடியற் காலம் அப்படின்னா நீங்க இது ஒரு நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே கூடாது, அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன் இங்க சாயங்காலம் விடிய காலம்? ஏன் முதல்ல சாயங்காலம் வார்த்தை? விடியற்காலம் சாயங்காலம் வரல. சாயங்காலம் அப்படிங்கும்போது அந்த சாயங்காலம் எங்க ஆரம்பிக்கும்? ஒரு நாளுடைய துவக்கம் சாயங்காலம். அது யூதருடைய முறை. இருள் ஆரம்பிச்சு வெளிச்சத்துக்கு போய் திரும்ப இருளுக்கு போகும். இருள் ஆரம்பிச்சு அது வெளிச்சத்துக்கு போகும். இருள் வெளிச்சம், தீமை நன்மை. ஓகேங்களா? இப்ப தீமையில ஆரம்பிச்சு நன்மையில் ஒரு நாளுடைய துவக்கம் நீங்க பாருங்க. 7000 வருஷம் அப்படின்னு நீங்க அனுமானிச்சிட்டீங்கன்னா 3500 வருஷம் சாயங்காலம், 3500 வருஷம் விடிய காலம். கரெக்டுங்களா? அப்ப இந்த 3500 வருஷம் தேவனுடைய தெய்வீக திட்டம் அப்படியே 7000 வருஷத்துல தான் அது பூர்ணமடையுது. ஆனா 3500 வருஷம் அந்த ப்ராசஸ், அப்புறம் வளர்ச்சி. இதுதான். ஓகேங்களா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப வெளிச்சம் அப்படி சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி வெளிச்சம்? சூரியனே 4வது வருஷம் 4ஆம் நாள் தான், சந்திரன் 4ஆம் நாள் தான், நட்சத்திரம் 4ஆம் நாள் தான். எப்படி வெளிச்சம் வந்துச்சு? லாஜிக் எங்கேயோ இடிக்குது. வெளிச்சத்துக்கு இது நான் இந்த சயின்ஸ் எல்லாம் நம்ம போக விரும்பல, நம்ம டைம் பத்தாது, புரிஞ்சு கொள்வதற்கும் மைண்ட் நடந்திருக்காரு. வெளிச்சம் இந்த நியூட்ரன் எலக்ட்ரான்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சேர்ந்து வர ஸ்பார்க் லைட். ஓகே, இந்த அங்க என்ன வந்துருக்கலாம்? சூரியனே பூமியில் இல்லாத போது பூமியிலிருந்து தென்படாத போது வெளிச்சம் வருமா அப்படின்னா இந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக தேவன் நமக்கு எல்லா சிஸ்டம் வச்சிருக்காரு. நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு என்ன தெரியுங்களா? இதுக்கு பேரு அரோரா லைட். அரோரா லைட். அரோரா. இந்த அரோரா லைட் அப்படின்னா என்னன்னா, ஒருவேளை நீங்க ஆஸ்திரேலியாலாம் போயிருக்கீங்க, ஒரு நல்ல பழக்கம் இருக்கு அடிச்சுன்னா இந்த வெளிச்சத்துல நீங்க வந்து என்ன பண்ணலாம்? நாங்க எந்த ஆஸ்திரேலியா போகணும்னு கேட்குறீங்களா? சரி, பிக்சர்ஸ்ல தான் நீங்க அரோரா லைட் கூகுள் பண்ணி பார்த்தாலும் தெரியும். ஆஸ்திரேலியா போன்ற தேசங்கள்ல இது வந்து அடிக்கடி வரும். என்னன்னா பூமியில நீங்க சூரியனை பார்க்க முடியாது, சந்திரனை பார்க்க முடியாது, ஆனா ஒரு சில ஒரு வித்தியாசமான வெளிச்சம் தோன்றும். அந்த வெளிச்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் நல்ல பிரகாசமா இருக்கும், வெப்பமாவெல்லாம் இருக்காது, ஆனா வெளிச்சம் இருக்கும். இது சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இருட்டாகிறதுக்கே வந்து 9 மணி 10 மணி ஆகும்னு சொல்லுவாங்க. நான் எங்க படிச்சேன்னா எனக்கு தெரியாது, சயின்ஸ் இந்த கிளாஸ்க்காக தான் படிச்சது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சயின்ஸ் எஜுகேஷன் சப்ஜெக்ட் எடுக்கும்போது படிச்ச விஷயம் எனக்கு இப்போ ரொம்ப பிரயோஜனம். இந்த அரோரா லைட் இந்த மாதிரி ஏதாவது நடந்துக்கலாம் அப்படின்னு சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது பேர் அரோரா லைட். நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா ரொம்ப பிரயோஜனம். இப்போ என்ன ஆச்சு? பூமிக்கு வெளிச்சம் வந்துருச்சு. இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு வெளிச்சத்தை இதை விட பிரமாண்டமாக கூட ஏதாவது இருக்கலாம். வெப்பம் இல்லை, வெளிச்சம். வெப்பம் வேற, வெளிச்சம் வேற. வெளிச்சம் பூமிக்கு வந்து அடையாச்சு. ஓகேங்களா? இந்த நாள் நடந்திருக்கு. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பூமி எங்கேயோ சூழ்ந்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். அப்ப என்ன பண்ணிருக்காருன்னா தேவன் வந்து சூரிய வெளிச்சம் படுறது மாதிரி ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணிருக்கலாம். இது முதல் நாள். அது நல்லதுன்னு கண்டார். எதுக்கு? பூமி பண்ணிருக்காரு. இரண்டாம் நாள் இல்ல, இந்த நாள் இந்த நாள்ல வந்து ரெண்டாம் நாள் என்ன விஷயம் நடந்துச்சு? சண்டே கிளாஸ் குழந்தைங்க கேட்டா நான் டக்குன்னு சொல்லியிருப்பாங்க, ஆகாய விரிவு. சரி, படிக்கலாம். வசந்த படிச்சுங்க. இதுல நம்ம அப்பதான் புரிஞ்சு வரணும். படிங்க சிஸ்டர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். புரிஞ்சு கொள்ளுங்க. என்ன இருக்குன்னா இப்போ ஜலத்தின் மத்தியில்
ஆகாய விரிவு உண்டாக்குறதுன்றார். எந்த ஜலத்தை பத்தி பேசுறாரு? இதுக்கு முந்தின வசனங்கள் ஒரு வசனம் அடுத்த வசனத்துக்கு லீட் கொடுக்கும். அப்படிதான் கிரியேஷன் நீங்க புரிஞ்சுக்க முடியும். நீங்க முதலாம் நாள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சாதான் இரண்டாம் நாள் புரியும். இரண்டாம் நாள் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் நாள் புரியும். தேவன் ஏன் இதை நம்ம சொல்றேன்னா, தேவன் எப்படி பண்ணிருக்காருன்னா, மூன்றாம் நாளுக்கு முன்னாக என்ன பண்ணிருக்காரு? இரண்டாம் நாள். ஒரு 5ஆம் நாள்ல மிருகம் வரணும்னா 4ஆம் நாள்ல சில விஷயம் நடந்திருக்கணும். அதைத்தான் சிருஷ்டிச்சிருக்காரு. 4ஆம் நாள் ஒரு விஷயம் நடக்கணும்னா அது 3ஆம் நாள் நடந்திருக்கணும். அப்ப இது வந்து ஒரு சீக்வன்ஸ். ஒண்ணுக்கு ஒரு முந்தின நாள் ரொம்ப அங்க லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவுனா எந்த ஜலத்தை பத்தி பேசுறாங்கன்னா, 2வது வசனம் படிச்சீங்களா? தேவனுடைய ஆவி ஜலத்துல அசைவாடி கொண்டு, அப்படின்னா அசைவனா அவருடைய பிரசன்னம் அங்க, அவருடைய கான்சன்ட்ரேஷன் அங்க இருந்துச்சு. அப்ப ஜலம் அப்படின்னு சொல்றது பூமி இருந்த நிலைமையை கூட சொல்லியிருக்கலாம். அதான் பார்க்கணும் ஜலம். அப்ப அந்த ஜலத்தின் மத்தியில் இப்ப பூமி எப்படி ஆயிடுச்சுன்னா பாருங்க, பூமிக்கு சொல்லுவாங்க நீர்க்கோளம் இப்போ சொல்றாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி அது வாயு கோலமா இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி அது நெருப்பு கோலமா இருந்துச்சு. கரெக்டுங்களா? லாவா, அப்புறம் கேஸ், சம்திங் அப்படியே வந்துட்டு. இப்போ இந்த ஜலம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி அது ஜலம்னா ஜலம் இல்ல, பல வாயுக்களின் தொகுப்பு. சரிங்களா? இப்ப என்ன பண்றாருன்னா ஆகாய விரிவு 2ஆம் நாள் உண்டாக்குறார். எப்படி உண்டாக்குறார்? 7வது வசனம் மட்டும்தான் நமக்கு ப்ரூஃப். வாசிங்க. அதாவது ஜலத்தின் மத்தியில் தான் ஆகாய விரிவு. ஆகாய விரிவு ஜலத்தின் மத்தியில். எப்படின்னா ஜலத்திலிருந்து ஜலம் பிரிஞ்சுதான் ஆகாய விரிவு உண்டாகும். ஓகேங்களா? வசனம் 7ஆம் வசனம். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கும் கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாக 2ஆம் நாள் ஆயிற்று. ஓகே, இப்போ ஆகாய விரிவு உண்டாக்குறார், அதுக்கு பேர் வச்சுட்டார் வானம். கரெக்டுங்களா? வானம் பேர் வச்சுட்டார். இந்த வானம் ஆதியில தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். அதில் இது அட்மாஸ்பியர். ஓகேங்களா? ஆகாய விரிவு 2 பேர். அந்த ஆகாய விரிவுக்கு வானம்னு பேர் வச்சுட்டார். ஓகேவா? ரைட். இப்போ இந்த ஆகாய விரிவு எப்படி உண்டாச்சு அப்படின்னா, நீங்க பாருங்க, ஜலம் இப்படி இருக்கு, இதுதான் பூமி. கேஸ் ஒரு பந்து மாதிரி இருக்கு வச்சுக்கோ. நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? அது நீர்களா இருக்கலாம், இல்லை எப்படி வேணா இருக்கலாம். ஓகேங்களா? நான் தான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ ஒரு ஏதோ ஒரு 2 பங்கு ஹைட்ரஜனும் ஒரு பங்கு ஆக்சிஜன் தான் அது என்ன இருக்குங்க, திரவமா மாறும். ஆனா அதனுடைய மூலப்பொருள் என்ன? கேஸ். கரெக்டுங்களா? வீட்டு சிலிண்டர் நீங்க ஆட்டி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஒரு சவுண்ட் கேட்கும், ஒரு கிளக் கிளக் கிளக்னு சவுண்ட் வரும். கரெக்டுங்களா? ஆனா நீங்க அப்படியே மூடி காட்டி இப்படி கீழே ஊத்துட்டு தண்ணி மாதிரி போகுமா? முஸ்ஸுன்னு காத்தா போகும். அப்போ என்ன ஆகுது? நீங்க உணர்றீங்க அது தண்ணீர் மாதிரி, ஜலம். ஓகேவா? ஆனா திறந்து விட்டா என்ன ஆகுது? கேஸ் ஆகுது. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தை வரும்போது. சரி, இப்போ எப்படி ஆகாய விரிவு சிருஷ்டிக்கிறார் அப்படின்னா, ஜலம், ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்குறது. நீங்க இமேஜ் கவனிச்சீங்களா? பாருங்க, ஜலம் இருக்கு, ஜலத்தின் மத்தியில் என்ன பண்ணிட்டார்? ஆகாய விரிவு உண்டாக்குறார். இப்போ அந்த ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்குனா ஜலத்திலிருந்து ஜலம் பிரிஞ்சிருச்சா? ஆகாய விரிவுக்கு மேலேயும் இப்ப ஜலம் இருக்கும், ஆகாய விரிவுக்கு கீழேயும் ஜலம் இருக்கு. புரிஞ்சுங்களா? நீங்க நல்லா கவனிச்சுங்க. நான் திரும்ப உங்களுக்கு ஒரு முறை காமிச்சுக்கிறேன், நீங்க நல்லா கவனிக்கணும். ஜலம், ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்கணும்னு சொல்றார். அந்த ஆகாய விரிவுக்கு என்ன பேர் வச்சிட்டார்? வானம் அப்படின்னு பேர் வச்சிட்டார். இந்த வானம் தான் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு பூமியில் இருக்கிற அட்மாஸ்பியர்ஸ். இது பல அடுக்குகளா இருக்கும். ஒரு சில ஒரு தூரம் மட்டும் போனதா ஆக்சிஜன் இருக்கு, அதுக்கு மேலே மூச்சு திணறல் வரும். ஏன்? அப்போ அந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கு. அப்போ அதுக்கு மேலே போனா அந்த ஆக்சிஜன் இல்லை. ஆக்சிஜன் தான் என்னவா இருக்கும்? எம்டி ஸ்பேஸா, வெற்றிடமா? இல்லை, அங்கே காற்று இருக்கு, அது காற்று மண்டலம். காற்று மண்டலத்துக்கு என்ன பேர் சொல்லலாம்? பல வாயுக்கள் இருக்கு. இங்கே ஆக்சிஜன் இருக்கு, மேலே போனால் வேற கேஸ் இருக்கலாம், அதுக்கு மேலே போனால் வேற வாயுக்கள் இருக்கலாம். அப்படியே ஒவ்வொன்றா பல அடுக்குகள், பல இது. அப்போ பல லேயர்ஸ் இருக்கு. இதை பல விஷயங்களா உண்டாக்கி இருக்கிறாங்க. நிறைய கேஸஸ் இருக்கும், கட்டாயமாக நிறைய வாயுக்கள் அடங்கியிருக்கணும். இதுதான் வந்து 2ஆம் நாளுடைய சிருஷ்டிப்பு. 2ஆம் நாள் சிருஷ்டிப்பு கட்டாயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ 3ஆம் நாளுக்கு போகணும். சரிங்களா? இப்போ 3ஆம் நாளுடைய விஷயம், இதுக்கு வசனம் நீங்க கவனிக்கணும். பின்பு தேவன் இப்போ 3ஆம் நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ரைட், வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும்
வெட்டாந்தரை காணப்படவும் கடவுள் என்றார். ஓகே, இப்போ நீங்க இந்த வசனத்துல கவனிங்க, வார்த்தைகளை கவனிங்க, ரொம்ப ரொம்ப நீங்க மதிநுட்பமா விளங்கிக்கணும். ஓகேவா? பின்பு தேவன், மூன்றாம் நாள் வந்தாச்சு. வானத்தின் கீழே இருக்கிற ஜலம், எந்த வானம், எதை பத்தி பேசுறாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். மூன்றாம் நாள் என்ன சிருஷ்டிக்க போறார்? மூன்றாம் நாள் என்ன சிருஷ்டிக்க போறார்? மரம் செடி கொடி. மரம் செடி கொடிக்கு முன்னாடி என்ன வேணும்? மரம் வளர்றதுக்கு நிலம் வேணும். அப்ப முதல்ல என்ன பண்ணணும்? நிறம், ஒரு வெட்டாந்தரை வேணும். அப்ப வெட்டாந்தரை முதல் உண்டாக்குறாரு. வெட்டாந்தரை உண்டாக்குறாருன்னா அப்ப அந்த வெட்டாந்தரை இல்லைன்னு அர்த்தம். அப்ப அது வேற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாருன்னா, இப்போ இந்த வசனத்துக்கு நீங்க வசனம் மட்டும் தான் நமக்கு ப்ரூஃப் ஆகுதுன்னா, வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும். அப்போ வானத்துக்கு கீழே ஜலம் இருக்குதா? இரண்டாம் நாள் என்ன பண்ணாருங்க? வானம் அப்படின்னா அது என்னதுங்க? ஆகாய விரிவித்த வானம் பேர் வச்சார். கரெக்டுங்களா? இந்த இதை பாருங்க, வானம், வானம் என்கின்ற ஆகாய விரிவித்த வானம் பேர் வச்சார். இப்போ வானத்துக்கு மேலே ஜலம், வானத்துக்கு கீழே ஜலம் இருக்கா? இப்போ எந்த ஜலத்துக்கு குறிச்சு பேசுறாரு? வானத்துக்கு கீழே இருக்கிற ஜலத்தை குறிச்சு பேசுறார். வானத்துக்கு மேல இருக்கிற ஜலத்தை பத்தி பேசல. மூன்றாம் நாள்ல அங்க என்ன ப்ராசஸ் பண்றாரு? ஜலம் ஓரிடத்தில் சேர்க்கிறது. இப்ப பாருங்க, வானத்துக்கு கீழே இருக்கிற ஜலம், இந்த ஜலம் என்ன பண்ணுது? இதுதான், இதுக்குதான் அந்த வாட்டர். அப்போ வந்து ஒரு நீர், அந்த தண்ணீர் ஓரிடத்தில் சேர கிடவது. அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் என்ன ஆச்சுங்க? ஓரிடத்தில் சேர்ந்துருச்சு. ஓகேவா? நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த சேர்ந்த ஜலத்துக்கு ஒரு இடத்துல தண்ணீர், ஒரு இடத்துல வந்து சேர்ந்துருச்சு. அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன இருக்கு? ஒரு தண்ணீர், இங்க தண்ணீர் இருக்கு, அப்படியே சேர்த்துட்டேன். என்ன ஆகுது? வெட்டாந்தரை. ஓகேங்களா? இந்த காட்சி நீங்க பாத்தீங்க. வானம், வானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஜலத்தை பத்தி இந்த மூன்றாம் நாள் ப்ராசஸ் பண்றார். அந்த ஜலம் ஓரிடத்தில் சேர்க்கிறதுன்னு சொன்னாரு. அந்த சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் பேர் வச்சார். அந்த எம்டி ட்ரை லேண்டுக்கு வெட்டாந்தரைன்னு பாருங்க. அதுக்கு பூமி, அந்த வெட்டாந்தரை காணப்படக்கிறது சொன்னாங்க. அந்த காணப்பட்ட வெட்டாந்தரைக்கு பூமின்னு பேர் வச்சார். இந்த பூமி ஆதியிலே வானத்தின் பூமி சிஸ்டம், அந்த பூமி இல்லை. பூமி, இந்த பூமின்னு சொன்னா இது ட்ரை லேண்ட். முதல்ல வானத்துக்கு நம்ம அந்த வானம், அது ஆகாய விரிவு பாருங்க. பூமி, அந்த பூமி இது வெட்டாந்தரை. வானம், வானத்துக்கு இருக்கிற ஜலம், அது வந்து ஒரு இடத்துல சேர்ந்துச்சு. அதுக்கு பேர் சமுத்திரம் வச்சார். வெட்டாந்தரைக்கு பூமி வச்சார். ஓகேங்களா? ரைட். அடுத்தது, அடுத்த வருஷம் அடுத்த நாள் போகல, அந்த மூன்றாம் நாள்லயே அடுத்த ப்ராசஸ். ஓகேங்களா? வாசிங்க. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும். பூமி, எந்த பூமி? பூமியின் பேர் வச்சார் இல்லையா? எதுக்கு பூமியின் பேர் வச்சார்? வெட்டாந்தரைக்கு பூமியின் பேர் வச்சார். நீங்க அந்த வசனம் நீங்க கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா கரெக்டா புரியும். ஓகேங்களா? அந்த பூமியானது, அப்ப அந்த வெட்டாந்தரையானது, ஓகேங்களா, புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவுள் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ பொதுவா ஒரு தண்ணீர் இருந்த நிலத்துல தண்ணீர் இல்லாம போச்சு அப்படின்னா முதல்ல அங்க என்ன வரும்? இப்பதான் செடி கொடிகள் புல் பூண்டுகள் எல்லாம் வரும். இந்த வருஷத்துல நீங்க பார்க்கும்போது தேவனுடைய அந்த தெளிவான பிளானை நீங்க புரிஞ்சுக்கலாம். எப்படி தெரியுங்களா? பாருங்க, அவர் கசகசம்லாம் பண்ணலீங்க, அழகா வசனம் இருக்கு. பூமியானது புல்லையும், அப்புறம் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும், பூமி மேல் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும். ரொம்ப தெளிவா, கசகசலாம் இல்லை. ஒரு விதை விழுகும், அது ஒரு மாமரம், கொய்யா மரம் வச்சுக்கோங்க, கொய்யா பழம் வச்சுக்கோங்க, அந்த மரம் இருக்கு, கொய்யா மரம் தான் வரும். அடுத்து அது தங்கள் ஜாதி முடியாது. ஓகேங்களா? அது ஆரம்ப கட்டம் எப்படின்னா, முதல்ல புல். அந்த புல் எப்படின்னா தண்ணீர் சேர்ந்த ஜலம், அந்த தண்ணீர் இருக்குங்களா, சமுத்திரம், அந்த நிலம் போக மீதமுள்ள இடமெல்லாம் எப்படி இருந்துக்கலாம் அப்படின்னா அழகான ஒரு புல்வெளியெல்லாம் ஆரம்பிச்சிடும். அது ஒரு புதர் மண்டி கிடக்கக்கூடிய இடங்களா இருக்கும். அப்படியே அந்த இதெல்லாம் ஃபாஸ்ட் க்ரோத். இந்த காலப்பகுதி எல்லாமே பார்க்கும்போது பயங்கரமா வளரும். காரணம் என்ன அப்படிங்கிறது அடுத்த நாள் நமக்கு புரியும். சரிங்களா? இந்த நாள்ல பூமி ரொம்ப கேப்பே இல்லாம நெருக்கமா இருக்கும். இப்ப தண்ணீர் இருந்த இடத்துல தண்ணீர் வற்றிச்சுனாலே முதல்ல அங்க வந்துன்னா பாசனம் வரும். பார்த்துருக்கீங்களா? ஒரு குளத்துலயோ டேம்லயோ தண்ணீர் நிற்கும். தண்ணீர் நின்று தண்ணீர் கொஞ்சம் வத்திருச்சு வச்சுக்கோங்க. அந்த தண்ணீர் வத்துற இடம்லாம் தரப்பகுதி எல்லாமே வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் போய் பார்த்து வச்சுக்கோங்க, அப்படியே பாசனம்.
பாசி. பாசி ஒரு வகையான தாவரம் தெரியுங்களா? அதெல்லாம் தாவரத்துக்கு ஆர்ஜின். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு போய் அது புல் வளர்ந்துருக்கும். பாசி இருந்த இடத்துல புல் வளர்ந்துருக்கும். அப்புறம் செடி ஆயிடும். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு போனீங்கன்னா அந்த இடத்துல தண்ணியே விளைவிச்சிங்க, அதனால ஒரு புதர் மண்டி கிடக்கும். கரெக்டுங்களா? நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க நல்லா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் சில இது ஒரு ஃபால்ஸ் ஒரு புரிஞ்சு சொல்றதுக்காக எடுத்து பிக்சர். இந்த ஃபால்ஸ்ல தண்ணீர் போயிட்டு இருந்த இடத்துல தண்ணீர் இல்லைன்னு அங்க என்ன ஆயிடுச்சு? எப்படி பாசி இருந்துச்சு? யாரும் வித மாட்டாங்க. அப்ப அந்த தண்ணீர்லயே இருக்குது அதுக்கு உண்டான விதைகள், அது வளரக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்கு. சரிங்களா? இந்த பாசான் அது பாசி வகை அப்படியே செடியாகவும் செடி மரமாகவும் கொடியாகவும் அப்படியே அடர்த்தியா நெருக்கமா இருக்கு இந்த பூமி. பாருங்க வசன வாசனை பாருங்க 12-13 வாசனை. ஆதியாகமம் 1-12-13 பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையினுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்தது. தேவன் அது நல்லதென்று கண்டார். தேவன் அது நல்லதென்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 3ஆம் நாள் ஆயிற்று. இந்த காலகட்டத்துல எந்த உயிரினங்களும் உண்டாகும். அது நிறைய ஆதாரம் இருக்குது. சயின்ஸ் சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. ஆனா இப்ப நீங்க ரொம்ப நான் சொல்லும்போது நீங்க கவனிச்சிருக்கலாம் அந்த வார்த்தையை. ஒரு அடர்த்தியா ஒரு புதர் மண்டி கிடந்த ஒரு பூமியா வளர்ந்துருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட் குரோத்தாகவும் இருக்கும் இந்த டைம்ல. காரணம் என்னன்னா நீங்க பார்க்கலாம் இன்னைக்குமே வந்து இந்த சோலைவன காடுகள்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இன்னைக்கும் ரொம்ப அடர்த்தியான காடுகளுடைய அடர்த்தி பார்க்கும்போது ரொம்ப நெருக்கமா இருக்கும். ஆள் உள்ளவே போக முடியாது, அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கும். புதர் மண்டி கிடக்கும். அந்த மாதிரி தான் இருந்திருக்கணும் இந்த காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில் ஏன் அப்படின்னா கேப் எப்போ உருவாகும்? யாரும் நடந்து போகிறாங்க. யார் இருக்காங்களா? சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, நாய், பூனை, யானை. அப்ப யானை நடந்து போகுதுன்னா அங்க என்ன ஆகும்? ஒரு கேப் விழுது, மரம் ஒடியும், மரத்தை சாப்பிடும். அப்ப அங்க எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது என்னன்னா இந்த இடத்துல ஃபாஸ்ட் க்ரோத் நடந்திருக்கணும். நிறைய மரங்கள் பெருசு பெருசா நல்லா ஓங்கி உயர்ந்த மரங்கள் இருக்கும். நல்லா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் சில இடத்துல ஒரு கொடைக்கானலாம் போனீங்க மதிகட்டான் சோலைன்னு ஒன்று இருக்கும். அது பேர் ஏன் மதிகட்டான் சோலை? ஸ்கூல்ல ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். அது காரணம் என்னன்னா நீங்க இந்த காலங்களில் போனீங்கனாலும் உங்களுக்கு தெக்க விட தெரியாது. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த வாசங்கள் மூலிகை இருந்து வரக்கூடிய வாசங்கள் எல்லாம் நம்மள ஒரு மதி மயக்கிதுன்னு சொல்றாங்க. மதிகட்டான் சோலை போனா வழி தெரியாது. அந்த மாதிரியான காடுகள் இருக்குது. மரங்களுடைய ஹைட் எல்லாம் பார்க்கும்போது அது பாருங்க. நீங்க மோபா பேலஸ் செஞ்ச காலத்திலேயே பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் எப்படி இருந்துச்சுங்க? அதனுடைய நீளம் அகலம் பெரிய மரங்கள். இதை நீங்க எங்க பார்க்கலாம்? நீங்க ஜுராசிக் பார்க்கக்கூடிய பிக்சர். நான் சொல்ல வெஜிடேரியன் சாப்பிட்ற ஜுராசிக் பார்க்கும் போது அது மரங்கள் பார்க்கணும்னா பெரிய மரம். அந்த மரத்துக்கு இது அது என்ன பண்ணா அது ஒரு காலை வந்து இப்படி வச்சு இந்த பிக்சர் பாருங்க. அப்படி காலை தூக்கி அதனுடைய கழுத்து ரொம்ப நீண்டு இருக்குது. அது காலை அப்படி தூக்கி அப்படி மரத்துக்கு கிடைக்கும். இது கற்பனையில இருந்தாலும் அவங்க எப்படி யோசிச்சிருக்காங்கன்னா அப்ப மரங்கள் அவ்வளவு உயரங்கள் இருந்திருக்கு. வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கும் இந்த அமேசான் காடுகள்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இப்படி வளருது? எப்படி இப்படி வளருது? ஒரு வளர்ச்சி தாவரங்கள் வளர்றதுக்கு தீனி வேணும் இல்லையா? என்ன தீனி இருக்கு? தண்ணீர், வேற சூரிய வெளிச்சம். தண்ணீர் இருக்கு, வெளிச்சம் இருக்கு, வேற என்ன இருக்கு? காற்று. என்ன காற்று? இந்த காலகட்டத்துல பூமியில என்ன இருந்திருக்குதுன்னு சொன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இரண்டாம் நாள்ல உண்டாக்கப்பட்டிருக்கிற அந்த 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 ஆகாய விரிவுல அநேக கேஸ் இருந்திருக்கு. நிறைய வாயுக்கள் இருக்கு. அது அதிகமா இந்த காலகட்டங்களில் என்ன வாயுக்கள் இருந்ததுன்னு சொன்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, அப்படியே அந்த கார்பன் ஃபேமிலி எல்லாமே இருந்திருக்கு. அப்ப கார்பன் ஃபேமிலி எல்லாமே நிறைய இருந்திருக்கு. இப்போ என்ன ஆகுது? மரங்களுக்கு எது தீனி? மரம், செடி, கொடிகளுக்கு அது என்னன்னா அப்போ நம்ம நிறைய தீனி கிடைச்சிருச்சு அப்படின்னு என்ன நிறைய புஷ்டியை வளர்றதுக்கு அது என்ன பண்ணுதுன்னா நிறைய இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. இது மரங்கள் செடிகளுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். நீங்க வந்து ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் வாங்கினா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு வாடகைங்க சுவாசிக்கிறதுக்கு. ஆனா தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காருன்னா எவ்வளவு மிஷின்ஸ் உண்டாக்கிருக்கிறார். நீங்க பாருங்க அவ்வளவு மிஷின்ஸ் ஒரு மரம் செடிகளுடைய எல்லாம் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா
இப்ப இந்த காலத்துல உயிரினங்கள் வாழ முடியாது அப்படிங்கிறது பைபிள் கொடுக்குற ஒரே ப்ரூஃப் இதான். இவ்வளவு கார்பன் இருக்கிற இடத்துல உயிரினங்கள் வாழ முடியுமா? மூச்சு திணறி செத்துரும். அப்ப என்ன ஆகணும்? இப்போ இன்னும் அடுத்த நாட்கள் 5ஆம் நாள்ல உயிரினங்கள் பூமியில் தோன்ற போகுது. அப்ப இந்த பூமி தயாரி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டிப்பு, தேவனுடைய சிஸ்டிப்புகள் வேலை செய்யுது. ஒரு சிஸ்டிப்பு இன்னொரு சிஸ்டிப்பு உருவாருக்கு வேலை செய்யும். இதுதான் தேவனுடைய திட்டம் எல்லாமே. ஏன்னா பின்னாடி நாள் வரக்கூடிய நாட்கள்ல உயிரினங்கள் வரப்போகுது, மனுஷங்க வரப்போறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? இந்த பூமியை அதுக்கு தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவை ஆக்சிஜன் அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே இழுத்து தேவனுடைய திட்டம் அப்படியே கார்பனை இழுக்குது, ஆக்சிஜன் வெளியிடுது. அப்ப அந்த வேர்ல என்ன பண்ணுது? அது வேர் மூலமா இறங்கி 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 கீழே பூமிக்குள்ள போகுது. அதுதான் தங்கம், வெள்ளி, வைடூரியம், டீசல், பெட்ரோல், தார் எல்லாமே. டீசல், பெட்ரோல் எல்லாம் வந்து எப்படி எப்படி உருவாச்சு பூமிக்கு? தங்கம்லாம் எப்படி உருவாச்சு? எப்படி உருவாச்சு? மரம் செடி விழுது. நாமெல்லாம் வந்து குளிர் தண்ணியில ஊற்றி வைக்கலீங்க. துபாயிலையுமே சவுதி அரேபியாலையும் போய் ஊற்றி வைக்கல. மரங்கள் என்ன பண்ணிருக்குன்னா அப்படியே இழுத்து இழுத்து கீழே நிலத்துல விடுது. நிலம் அப்படி தக்க வச்சுக்குது. பின்னாடி மனுஷன் வருவாங்க, அவங்க ஒரு லாரி முடிப்பாங்க, கார் முடிப்பாங்க, அது டீசல் போடுவாங்க. அப்படியே தேவன் நின்றுட்டாரு. சரியா? அவ்வளோ விஷயங்கள் ஒன்னோட ஒன்று. அப்போ இன்னைக்கும் நம்ம சொல்றோம் உயிரினங்கள் உண்டாகல இப்போ வரைக்கும் பூமியில். அது ஒரே சாட்சி பைபிள் மட்டும்தான். ஆனால் சொல்லுவாங்க பல லட்சம் முன்னாடி உயிரினங்கள் உண்டாச்சு. ஒன்றும் கிடையாது. இருக்கு, பைபிள் ப்ரூஃப் இருக்கு. அன்பான சகோதரர்களே, இந்த உயிரினங்கள் எல்லாமே உண்டாகல இப்போ வரைக்கும். பின்னாடி அடுத்து அதை பார்க்கலாம். இப்போ 4ஆம் நாள், 4ஆம் நாள்ல என்ன உண்டாச்சு? வசனம் வாசிக்கலாம், வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுள் என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அது அப்படியே ஆயிற்று. அப்படித்தான் வாசிங்க. 16ஆம் வசனம். 74ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். இல்ல சார், 16. வாசிங்க வாசிங்க. பகலும் உம்முடைய வாசிங்க. பகலும் உம்முடையது. இல்லை சிஸ்டர், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. 16ஆம் வசனம். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லதென்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. ஓகே, இப்போ கண்டினியூஸ் வசனம் படிச்சாச்சு. சகோதரி வாசனை நீங்க கவனிச்சிருப்பீங்க. இப்போ என்ன பண்றாரு? 4ஆம் நாள்ல பெரிய சுடர், சிறிய சுடர், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே உண்டாக்குறாரு. எதுக்காக? வசனங்களை படிச்சா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே படிச்ச பாருங்க, கொஞ்சம் ஸ்பீடா போறேன். என்ன எதுக்காக இது படிச்சிருக்கிறார், எதுக்காக உண்டாக்குறாருன்னா இப்பதான் உண்டாக்குறாருன்னா ஏற்கனவே உண்டாச்சு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டிக்கும் போது அந்த சிஸ்டம்லே இதெல்லாம் வந்துருக்கு. நட்சத்திர கூட்டங்கள், சந்திரன், சூரியன், பூமி எல்லாம் வருது. அப்ப இப்ப என்ன? 4ஆம் நாள்ல இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க படிச்சுட்டு வாங்க. அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்கணும். அன்பான சகோதரர்களே, இந்த வசன பகுதியை வந்து ஏன் படிச்சு நிறுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கக்கூடிய இந்த வசன பகுதி. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசன பகுதியிலிருந்து நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்குள்ளதான் விட இருக்கு. அதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ். இந்த நாளில் என்ன நடக்கும், எதுக்காக படிச்சிருக்கார், உண்மையாவே 4ஆம் நாள் படிச்சாரா இல்லை ஏற்கனவே படிச்சாரா, அப்ப இந்த 4ஆம் நாள் பண்ண விஷயம் என்ன, இதை நம்ம அடுத்த வாரம் டீட்டெயில் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இன்னைக்கு எடுத்த பாடங்கள்ல இருந்து கொஞ்சம் சில இடத்துல வேகமாக போயிருக்கலாம், சில இடத்துல கொஞ்சம் நிதானமாக நான் பேசியிருக்கலாம். ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு முடிவு கஷ்டம் இருந்தால் கூட நீங்கள் திரும்ப எனக்கு தனியாக தொடர்பு கேட்கலாம். இன்னொன்று என்னன்னா, ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் தைரியமாக தாராளமாக நீங்கள் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச நான் தெரிஞ்சு சொல்லுவேன், தெரியல தெரிஞ்சு சொல்லுவேன். ஐ டோன்ட் நோ, ரசல் சொல்கிற மாதிரி ஐ டோன்ட் நோ சொல்லிடலாம். தெரிஞ்ச இல்லை படிச்சு கூட நான் சொல்கிறேன். உண்மை ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். பைபிள் வசனத்திலிருந்து, ஏன்னா வசனத்தை நம்ம ஆரம்பிச்சு படிக்கிறோம், சயின்ஸ் எடுத்து படிக்கலாம். நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, சயின்ஸையும் நீங்கள் கற்றுக்கொண்ட உலக அறிவையும் சத்திய அறிவையும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. பைபிள் வசனங்கள்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் எடுத்து நீங்கள் கேள்வி இருந்தால் நீங்கள் முன்வைக்கலாம். தாராளமாக பதில் கொடுக்கப்படும். கட்டாயமாக சொல்கிறேன், தெரிஞ்ச சொல்கிறேன், இல்லை படிச்சு
சரிங்களா? சரி, இந்த பாடத்தை நம்ம இதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம 4ஆம் நாள் காரியங்கள் வந்து நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. ஒருமுறை கேட்ட முறையில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பு கொடுத்த பிதாவை தேவனுக்கும் தலையாக கிறிஸ்துவுக்கும் சபையாகி சக அங்கங்களுக்கும் நினைவு நடைபெறுவது விரும்புகிறேன். தேவனாமம் கிறிஸ்துவின் முன்வைப்படுவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றும் கூட தேவனுடைய கிருபையினாலே புது சிஷ்யனுடைய புஸ்தகத்தில், அதாவது இந்த ஆதியிலே 1லிருந்து 56 பக்கங்கள் உள்ள விஷயங்களை இன்னைக்கு நம்ம 22 பக்கங்கள் வரை 3ஆம் நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா